இடத்துடைய மண்ணை சரியான இடத்துல காலை வச்சு அந்த திசை காட்டும் கருவியை வச்சு அந்த இடத்துடைய டைரக்ஷனுக்கும் எனக்கு ஒரு ஈர்ப்பை உருவாக்கி தான் அடுத்து உங்களோட ஜாதகத்தை மேட்ச் பண்ணி தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்ல முடியும். சில விஷயங்கள் ஓரலாக சின்ன சின்ன விஷயங்கள் கேட்குறாங்க, நான் அவங்களுக்கு தெளிவான விளக்கம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆனால் சில விஷயங்களை மேப்பு கொடுத்து இது நல்லா இருக்குதான்னு கேட்டால் 5 நிமிஷத்தில் சொல்லக்கூடிய விஷயங்கள் அல்ல. நீங்கள் பல லட்சம் போட்டு வீடு கட்டுறீங்க, அந்த பல லட்சத்துக்காக சில ஆயிரங்களை நீங்கள் செலவு பண்ணி தான் ஆகணும். அது நம்ம கிட்டேன்னு இல்லை, நல்ல தெளிவான வாஸ்து நிபுணர்கிட்ட ஒரு டைமுக்கு 2 டைம் ஆலோசனை பண்ணி தயவு செய்து வீட்டை கட்டுங்க. நிறைய பேர் கட்டிட்டு நிறைய கஷ்டப்படுறத நான் என் கண்ணால் உணர்ந்திருக்கிறேன். பணங்கிறது உங்கள் பணம் வேற இல்லை, என் பணம் வேற இல்லை. பணங்கிறது எல்லாத்துக்கும் ஒரே பணம் தான். நான் செலவு பண்ணாலும் 1000 ரூபாங்கிறது 1000 ரூபாய்க்கு தான் செலவு பண்ண முடியும். அவ்வளோதான் ஒர்த்து. நீங்கள் பண்ணாலும் 1000 ரூபா தான். அதனால் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி நல்லா ஆலோசனை பண்ணி பண்ணுங்க. ரொம்ப எனக்கு ஒன்று தெரிஞ்சுக்கங்க, யானை அசைஞ்சிக்கிட்டு சாப்பிடும், ஆனால் வீடு அசையாமல் திங்கும். எவ்வளோ போட்டீங்கனாலும் தின்னுக்கிட்டே இருக்கும். அதை நல்லா உணர்ந்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது சரியான அளவுகள், சரியான தலைவாசல், இதெல்லாம் மனையடி சாஸ்திரம், வாஸ்து, ஜோதிடம், இதெல்லாம் மிங்கிள் பண்ணி நீங்கள் செய்யணுங்கிறது என்னோட ஆசை. இப்போ நான் எதுக்கு நான் இவ்வளோ தூரம் கத்திக்கிட்டு இருக்கிறேன்னா, யாரும் இனிமேலாவது கொஞ்சம் தெளிவாக நல்ல பர்ஃபெக்டாக அமைக்கணுங்கிறதுக்காக தான் நான் அதை பேசிக்கிட்டு இருக்கிறேன். அப்போ உங்களுடைய வீட்டில் இந்த சூரியனோட பகுதியிலையும், சந்திரனோட பகுதியிலையும், புதனுடைய பகுதியிலையும், குருவோடைய பகுதியிலையும் தலைவாசல் வச்சா சூப்பர்னா சூப்பர் தான், அதில் மாற்றமே இல்லை. ஆனால் அந்த வீடு கட்டக்கூடிய பத்திரம் யார் பேர் இருக்குதோ அவங்களுடைய ஜாதகத்தை மெயின் பண்ணி தான் அந்த வீட்டோடைய தன்மை அமையும். அப்போ தன்மை அமையும் அப்படின்னோம்னா அவங்களுடைய ஜாதகத்தில் இப்போ சூரியன் வைக்கலான்ட்டேன், சந்திரன் வைக்கலான்ட்டேன், புதன் வைக்கலான்ட்டேன், குரு வைக்கலான்ட்டேன். அப்போ இந்த 4 கிரகங்களுடைய பகுதியில் தலைவாசல் வைக்கலான்னு சொல்லி அந்த வீடு கட்டக்கூடியவங்க இடத்துக்குடைய பத்திரத்தில் இந்த சூரியனோ, சந்திரனோ, புதனோ, குருவோ, இந்த 4 கிரகங்கள் பிரச்சனை பண்ணக்கூடிய கெட்டுப்போன கிரகமாக இருக்குது. கெட்டுப்போன கிரகம்னு என்ன? பிரச்சனையை கொடுக்கக்கூடிய கிரகம். அந்த ஜாதகருடைய லக்கணத்திற்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகங்களாக வந்துட்டா அப்படின்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த 4 கிரகங்கள் சார்ந்த பகுதிகளில் தலைவாசல் மட்டும் நிச்சயமாக வச்சுட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் சிரமங்களை அனுபவிச்சே தீரணும்னு நிறைய நான் வாடிக்கையாளர்களையும் சரி நேரடியாக நிறைய வீட்டில் பார்த்துட்டேன். இது துன்பங்களை அனுபவிக்கிறாங்க.